என் பங்காளி குடியார பங்காளி என்னை குடிக்க கூட்டு போயிட்டாங்க. போயிட்டு வந்து என் பொண்டாட்டிய ராவுறேன் தேடுறான். ஆலங்காரன் பேருங்க அவளை நான் பார்த்தேன்னு வச்சுக்க. நம்ம திருப்பதி அண்ணன் தப்ப வழி கட்டிக்கு இருந்தாரு. ஒரு வேளைக்கு நம்ம திருப்பூர் ஆடி வச்சு என் பொண்டாட்டிய வச்சிருப்போம். கரெக்டா சொல்லணும். இருந்தாலும் அவரை கூட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. என் பொண்டாட்டிய நான் தேடி வரேன். எப்படி வரேன்? வாடி பட்ட புள்ள உங்க வீட்டு அடியா எங்க வீட்டு இடியா? என்னாச்சு இப்படி தூக்கி போட்டு மிதிக்கிறாளே? அடியே நீ எல்லாம் பொம்பளையா? ஏய் பொம்பளையா? பொம்பளைக்கு தானே அவனை அடிக்கிறேன். ஏடி இப்படி தூக்கி போட்டு அடிக்கிறியே? கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைக்கிறீங்க? சரியா ஆம்பளை கேட்க சொல்லியா பாப்போம். எங்க அம்மா இருக்கு கேட்க. அத கேட்க சொல்லியா பாப்போம். ஏய் இப்ப எங்க அம்மா கேட்க பாரு. என்ன உங்க அம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு? கை தட்டுங்க மைக்கிலே பேசாம பாத்தீங்களா? அவன் எந்த ஊருன்னு தெரியல, அந்த அம்மா இந்த ஊரு. ஆனா அம்மான்னு சொன்னவன்னா அதான் தாய் பாசம்ன்றது உண்மையிலேயே. இதுக்காக நீங்க ஏண்டி என் மகனை அடிச்சுன்னு கேட்டதுக்காக நீங்க எல்லாரும் இருக்கா கை தட்டலாம். கை தட்டுங்க பாப்பா. சூப்பர் சூப்பர். இன்ன வரைக்கும் உங்க பிள்ளை என்னை போட்டு அடிச்சாங்கல்ல, ஏதாவது கேட்டீங்களா? உங்க மைய குடிச்சிட்டு வந்து அப்படிதான் தூக்கி போட்டு குத்துவோம். ஒரு ஆம்பளை அடிச்சா எனக்கு கிடையாது. அப்ப குடிக்காம வர சொல்லுங்க, நாங்க அடிக்க மாட்டோம். கை தட்டுங்க. ஏண்டி என்ன எங்க அம்மா எப்படி கேட்கற கேள்விக்கு நீ எல்லாம் நாட்டுக்கு தொங்க முடியும்? யாரு நீ குடிக்கிறதுக்கு நீ தொங்கு. அம்மா ஆமா நம்ம மேடைக்கு பின்னாடி அவ முடி ஆஞ்சு வருவாங்க. ஏய் உங்க அம்மா பின்னால மட்டும் வர சொல்லுவே. ஆமா முண்டுகள் ரெடியா இருக்கு. அம்மா உடனே கொல்லணும் விட்டுறாங்க. இப்படி ஒரு மர்மம் உங்களுக்கு தேவை என்ன? அடியே என்ன இப்படி எல்லாம் தூக்கி போட்டு அடிக்கிறியே? சரி எங்க அம்மாட்ட இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? எப்படி இருந்த? 10 மாசம் என்ன சுமந்து